சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பிரணிதா அப்படின்ற ஒரு எஸ்ஐ இருக்காங்க. அவங்க அதே மாவட்டத்தில் இன்னொரு பகுதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க ஆல்ரெடி விசாரணை பண்ண கேஸ்லாம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து டிஎஸ்பி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க வேறு இடத்துக்கு போகிற பணி மாறுதலுக்காக இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இப்படி போது கடைசி நாள் அன்றைக்கி என்ன பண்ணாங்க, அவங்க ஒர்க் பண்ண ஸ்டேஷனில் போயிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துடைய இணை செயலாளர் விசிகாவுடைய இணை செயலாளர் இளைய கௌதமன் அப்படின்ற ஒரு 10 பேரோடு வராங்க. அவர் வந்து என்ன சொன்னால், நான் ஆல்ரெடி கொடுத்த ஒரு கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அது என்ன விசாரணை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த எஸ்ஐ என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேங்க, இடம் மாறி போயாச்சு, அதனால் இதை டிஎஸ்பி கிட்ட ஒப்படைத்தாச்சு, இனி மேற்கொண்டு விசாரணை டீட்டெயில்ஸ்லாம் அவர் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டும் தொண்டையில் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகிடுது, இந்த 10 பேர் சேர்ந்த கும்பல் வந்து அவங்கள வந்து கடுமையாக தாக்குறாங்க. அந்த தாக்கும் போது கூட வந்து பல இதில் வரும்போது வீடியோ இணையதளத்துலாம் வரும்போது அவர் வந்து உன்னோட சட்டையை கூட கட்டிடுவேன், என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் ஆபாசம் இல்லை, நிறைய ஆபாச வார்த்தைகளை அந்த எஸ்ஐயை திட்டுறாங்க. திட்டி தாக்குதல் நடத்தின பிறகு பக்கத்தில் இருந்த போலீஸாரெலாம் அவங்கள மீட்டு அரசு ஆஸ்பத்திரியில் சேரும்போது அவங்க அம்மா சொல்கிற வீடியோ தான் நமக்கு இருக்குது. ஏன்னா இப்போ போலீஸுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குன்ற மாதிரி அவங்களுடைய தாயார் சொல்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெண் காவலருக்கு அவங்க வந்து சோமநாதபுரம்ங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. இப்போ இதில் என்னென்னா, அந்த கேஸே கூட கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சது, அதையும் நீங்கள் கவனிக்கணும். கோயில் நிலத்தை இவர் ஆக்கிரமிச்சிருக்கிறாரா, இல்லை வேற ஒருத்தர் ஆக்கிரமிக்கிறத அவர்கிட்டேருந்து பிடுங்கிறதுக்கு விசிக்கானாலே அது நோன் ஃபார் கட்ட பஞ்சாயத்து. ஸோ அந்த செயலில் இவர்கள் ஈடுபட்டிருக்காங்களா? நீங்கள் சொன்னது மாதிரி ஏற்கனவே அந்த கேஸ் அவங்க நடத்துகிறாங்க. அவங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இனிமேல் டிஎஸ்பி லெவலில் தான் இதை அவங்க தான் விசாரணை பண்ணணும்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. கூட இருந்தவங்களாம் அவங்கள வந்து அசிங்கமாக பேசி அவங்கள திட்டு அவங்களுக்கு கையில் கூட பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதில் இன்னும் முக்கியமானது, உன்னுடைய யூனிஃபார்மை கழட்டிடுவேன். இது வந்து ஒரு ஆண் போலீஸுக்கு சொன்னாங்கன்னா அதுவே தவறு. காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு அந்த யூனிஃபார்ம்ங்கிறது எவ்வளவு மரியாதைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு. அதனால தான் அந்த யூனிஃபார்மோடு தவறு செய்யாதீர்கள்னு தான் பல பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா மற்ற இடத்துல தவறு செய்யலாமாங்கிறது இல்லை, ஏன்னா அட்லீஸ்ட் அந்த யூனிஃபார்முக்காவது மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதில் போட்டிருக்கிற ஸ்டார், அவங்க வச்சிருக்கிற பேட்ச், எல்லாத்துக்குமே அது இதுக்கான ஒரு மரியாதை இருக்கிறது அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் காவலரை உன் யூனிஃபார்மை கழட்டிட்டோன்னா இது பாலியல் ரீதியான ஒரு மிரட்டலாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்தே பார்க்கணும். விசி காவலரை இப்படி துணிந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரே வந்து அதுவும் பெண் காவலரை இவ்வளோ அசிங்கமாகவும் அநாகரியாகவும் பேசிவிட்டு அவங்க மீது தாக்குதலையும் நடத்த முடியுது. அவர்கள் மீது இப்பொழுது நடவடிக்கை எடுக்குமா இந்த அரசு அப்படிங்கிற கேள்வியே இருக்கிறது. அவங்க உடனே கிடையாது நீ என்ன யோக்கியமான அவங்க திமுகவை கேட்பாங்க. ஏன்னா கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் இவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் விருகம்பாக்கத்தில் நடந்திருக்கு. பலமுறை இதே ஸ்டேடியோவில் பேசியிருக்கிறான். அதிலே பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலரை இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள், திமுக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் அவர் வந்து பாலியல் சீண்டல் பண்ணாங்க. இவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க, கேஸ் நடந்தது. அந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி திமுக எம்எல்ஏ அழுத்தம் கொடுத்த அந்த விவகாரத்தையும் இதே ஸ்டேடியோவில் பேசியிருக்கிறோம். இப்போ நீங்கள் இதை கேட்டிங்கன்னா அவங்க அதை கேட்டுருவாங்கங்கிற பயத்தில் இவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்க போகிறார்கள். சொல்லப்போனால் ஒரு பெண் ஏடிஜிபி வந்து அவங்க அறையே வந்து தீக்கிறேன்னு எனக்கு அதுலேயே வந்து ஒரு சதித்திட்டம் இருக்கிறதுங்கிறது மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுகிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மணல் கடத்தல் இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குறவங்க அந்த சம்மந்தப்பட்ட காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, நாங்கள் ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சவுத்துலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்திலேருந்தெல்லாம் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் டிஜிபிக்கே அவங்க டைரெக்டாக வந்து ரெசிக்னேஷன் கொடுக்குற அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு பக்கம் இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய காவல்துறையே வழிப்பறியில் ஈடுபட்டாங்கங்கிற ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு, கஞ்சா கடத்தினாங்கன்னு கேஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். ஆனால் நேர்மையாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினரால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம நேர்மையாக செயல்படக்கூடிய காவல்துறைக்கு பின்னால் தான் நாம் நம்மளுடைய ஆதரவை கொடுக்க முடியும். இந்த பெண் ஆய்வாளர் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டால் இந்த கேஸை நாங்கள் நடத்த முடியாதுங்கன்னா அவங்க ரொம்ப லாஜிக்கலாகவும் சட்ட ரீதியாக பேசுகிறாங்க. அவங்க மேலே நீ தாக்குதல் நடத்துவீங்கன்னா, இப்போ சமீப காலமாகவே இந்த விசிகா ஆளும் அரசாங்கத்தை குற்றம் சொல்வதை விட இப்போ அந்த நிர்வாகத்திலே இருக்கக்கூடியவர்களை சாதிய ரீதியாக ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம்.
குறிப்பாக இந்த வேங்கவேல். இதே திருமாவளவன் தான் சொல்றாரு, இந்த அரசுக்கு அந்த பட்டியல் சமூகத்தின் மீது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நேர்மையாகத்தான் விசாரணை நடக்கும். இந்த வேங்கவேல் விஷயமாக நாங்கள் மட்டும்தான் பேசணுமா, நீங்களாம் பேசக்கூடாதான்னு மற்ற கட்சியினர்லாம் பேசி அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போனது. திடீர்னு இப்பொழுது என்னென்னா அவரே சிபிஐ விசாரணை வேண்டுங்கிறாரு. அந்த விசாரணையில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் மீதே ஒரு ஜாதிய நோக்கத்தோடு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகி தன்னை ஒரு இன்டலெக்சுவல் தளத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி காட்டக்கூடிய, குறிப்பாக சீமானுக்கு சவால் விட்டு கொண்டு இருந்த வேலூரில் நீல சந்திரகுமாரா யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு விசிகாவோட. அவர் என்ன சொல்கிறாரு, மலம் கலந்த நீரை அவங்க குடிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி அவர் போடுறாரு. உங்கள் கட்சியில் இருக்கிறவரையும் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறார். ஆனால் நீங்கள் சிபிஐ விசாரணை வேணுங்கிறீங்க. ஆனால் இவங்க ஆட்சியாளர்களை குறை சொல்வதை விட, பட்டியல் சமூகத்திற்கு எதிராக ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறை சொல்வதை விட, அந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை, குறிப்பாக காவல்துறையினர் ஜாதிய ரீதியாக வன்மத்தோடு இவங்க பல இடங்களில் ஈடுபடுவதை பார்க்குறோம். ஆனால் இதையெல்லாம் முதல்வர் கீழே தான் காவல்துறை இருக்குது. ஆனால் அந்த காவல்துறைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இவருக்கு தெரியுமா? அதை அட்ரஸ் பண்ண முடியுமா? இவர் ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாரு, இங்கே மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க, இதாக இருக்காங்கன்னு. இவங்க கொடி கட்டிட்டு போய் வண்டியில் போகிறவங்க பல பாலியல் விஷயங்களில் ஈடுபடுறதை பார்க்குறாங்க. இன்றைக்கி மீண்டும் சொல்லியிருக்காரு, இங்கொன்றும் அங்கொன்றும் நடப்பதை இவங்க பூதாகாரமாக ஆக்கி பேசுபவர்களுக்கு, அர்த்தமில்லாத பேசுபவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி கொண்டு என் நேரத்தை வீணடிக்க தயாராக இல்லை அப்படின்னு நேற்று கூட திருநெல்வேலியில் பேசியிருக்கார். ஆகவே இந்த சட்டம் ஒழுங்கு குறித்து ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அது குறித்து ஊடகங்கள் பேசினாலே இவருக்கு வேண்டாதவர்கள், வெற்று கூச்சல் இடுபவர்களாக இந்த முதல்வருக்கு தெரிகிறார். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி எப்பொழுதும் இவர் சரி செய்ய போவதில்லை. காரணம், இவருக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் காட்டுகிறது. நம்முடைய ஒரே ஆதங்கம் என்னென்னா, நமக்கு பிரச்சனைனா நம்ம காவல்துறையிட்ட போவோம். இப்போ காவல்துறையே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி காட்டுது.